ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா சிஸ்டர்? குஷியா இருக்கோம். ம் பாபா நினைவு இருக்கா? பாபா நினைவு தான் எப்பவுமே இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் சூப்பர். பாபா தான் நம்மள குஷிப்படுத்திட்டே இருக்கிறாரு. ஓகே சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு 10/8/2024 முரளி பார்க்கலாம். ஓம் சாந்தி. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களது அனைத்து ஆசைகளும் பூர்த்தி ஆகிடுச்சு. அதாவது வயிறு நிரம்பிட்டு இப்போ உங்களுக்கு பாபா உங்களுக்கு திருப்தியான ஆத்மாவாக நம்ம எல்லாரையும் மாத்திட்டாங்களாமா. அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. இதுல கேள்வி என்னன்னா, இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பக்தி செய்வதே கிடையாது, ஆனாலும் அவசியம் பக்தர்களாக இருக்கிறீங்க, எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. பதில் வந்து, எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக தான் நம்ம இருப்போமா. நீங்கள் ஞானி ஆவதற்காக தான் படிச்சுட்டு இருக்கீங்க. எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாத்தீத் நிலை அடைகிறோமோ அப்போதுதான் நம்ம சம்பூர்ணமான ஞானி, அதாவது முழுமையான ஞானியா அப்படின்னு சொல்லலாமா. அப்பதான் முழுமையான ஞானி ஆயிடுறோம். பிறகு படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பக்தர் மற்றும் பகவான் 2 பொருட்கள் உள்ளது. அதாவது பக்தன் என்னன்னா பகவானும் இருப்பாங்க தானே அப்படின்னு. குழந்தைகள் மற்றும் தந்தை பக்தர்கள் அநேக பேர், அதாவது 2 பேர் இருக்கிறாங்க, அதுல அநேக பேர் பக்தர்கள் தான் இருக்கிறாங்க. பகவான் ஒரே ஒருவர் தான். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக சகஜமான விஷயமாக இது இருக்குது. ஆத்மாக்கள் சரீரத்தின் மூலமாக பக்தி செய்வது ஏன்னா அது பகவான் தந்தையை சந்திப்பதற்காக தான் பக்தியை செய்யுது. அந்த ஆத்மா வந்து சரீரம் எடுத்து பக்தி செய்யுது. நீங்கள் பக்தர்கள் இப்போது நாடகத்தை புரிஞ்சுட்டீங்க. எப்போது முழு ஞானி ஆகிறோமோ அப்போது இங்க இருக்கவே மாட்டோம். இந்த பழைய பூமியில இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பள்ளியில் படிக்கிறாங்க குழந்தைங்க, பரீட்சையில தேர்ச்சி அடைஞ்ச உடனே பிறகு அடுத்த வகுப்புக்கு போறாங்க. இப்போது உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறார். ஞானிக்கு கல்வியின் அவசியமே தேவையே இல்லை. பக்தர்களுக்கு பகவான் என்ன கற்பித்து கொடுக்கிறார்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம ஆத்மாக்களா இருந்து பக்தி செஞ்சுட்டு இருந்தோம். இப்போது பக்தியிலிருந்து விடுபட்டு ஞானத்திற்கு போயிட்டு இருக்கோம். இதை தந்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்போது பக்தி செய்வதில்லை, ஆனால் தேக அபிமானத்தின் இருக்கிறதுனாலதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. அந்த பக்தர்கள் பகவானையே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறப்போ எப்படி அவங்களுக்கு இத பக்தி முடியுது அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க பகவானே தெரியாது, அதனாலதான் இன்னுமே பக்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. அப்புறம் யார் முதல் நம்பர் பக்தரோ அவரிடமே தான் தந்தை கேட்கிறாரு, நீங்கள் எந்த பகவானுடைய பக்தராக இருந்தீங்கன்னு தெரியுமா அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. உண்மையில பகவானும் ஒருவராக தான் இருக்க முடியும். இங்கே அநேக பகவான்கள் ஆகி இப்போ நிறைய பேர் நான் தான் பகவான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. இதற்குத்தான் அஞ்ஞானம், அதாவது அறிவே இல்லாதது, அறியாமை அப்படின்னு சொல்லப்படுது. பக்தியில் கும் இருட்டு தான் இருக்கு, ஒரே கும் இருட்டு தான் இருக்குது. அதுதான் பக்தி மார்க்கம். பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாடுறாங்க, ஞானமையே சத்குரு தான் கொடுக்குறாரு அப்படின்னு. அதாவது அஞ்ஞான இருள் நீங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஞானமை குருமார்களுக்கு கொடுக்க முடியாது கண்டிப்பா. குருவோ அநேக பேர் இருக்கிறாங்க. குழந்தைகள் நீங்க உங்களுக்கு தான் தெரியும் பக்தியில் என்னென்னலாம் செய்தோமோ, யாரை நினைவு செய்தோம், யாரை பூஜித்தோம் அப்படின்னு. அந்த பக்தர்களுக்கு இருள் இப்போது உங்களிடம் நீங்கி விட்டது. அவங்களுக்குள்ள இருள் வந்து இப்ப நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாபா. அப்புறம் ஏனெனில் தந்தையை சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. அதாவது தந்தையை
நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ யாரு நம்மளுக்கு அப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால நம்மளுக்கு தெரியும் ஞானமே நம்மளுக்கு இது பண்றது நம்ம அப்பா தான், சத்குரு தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். மத்தவங்க எல்லாம் சாதாரண குரு கிட்ட போயிட்டு அவங்க போதனை பண்ணுவாங்கல்ல, அவங்களதான் எல்லாமே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க வழிகாட்டுறபடி நம்ம நடந்தா அவருதான் ஞானமை நம்மளுக்கு வைக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. மிக இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள். இந்த சரீரத்துடன் நடிப்பை நடிக்கிறீங்க. உங்களுடையது எல்லையற்ற ஞானம், எல்லையற்ற நடிப்பை நடித்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து விலகி இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்டு சென்று கொண்டு இருக்கிறீங்க. இவ்வுலகமும் அதிகரித்து அதிகரித்து எவ்வளவு எல்லையற்றதில் சென்று விட்டது. பிறகு அவசியம் எல்லைக்கு உட்பட்டதில் வந்தாகிவிடும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, உலகத்துல இன்னும் எல்லாருமே பக்தின்ற இருள்ல தான் இருக்காங்க, அஞ்ஞான இருள்ல. குழந்தைகள் நீங்க மட்டும்தான் ஞானம் தெரிஞ்சிருச்சு, நீங்க பகலுக்கு வந்துட்டீங்க. இப்ப இந்த உலகத்துல எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லையற்றதுக்கும், எல்லையற்றதுல இருந்து எல்லைக்குட்பட்டதுக்கும் எப்படி வரும், அதாவது பக்தியில இருந்து ஞானத்துக்கும், ஞானத்துல இருந்து திரும்ப பக்திக்கும் எப்படி போறோம்னு குழந்தைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆத்மா சின்ன நட்சத்திரம் போல இருக்கு, ஆனா எவ்வளோ விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கு. இருந்தும் பெரிய பெரிய லிங்கம் பண்றாங்க. அவங்களும் என்ன பண்ண முடியும்? ஆத்மா சின்னது, பரமாத்மாவும் சின்னது, ஆனா லிங்கம் எவ்வளவு பெருசு உருவாக்குறாங்க. ஆனா என்ன பண்ண முடியும்? சின்ன புள்ளிய வச்சு எப்படி பூஜை பண்றது? அப்ப அவங்களுக்கு பூஜை பண்றதுக்காக பெரிய உருவத்துல லிங்கத்தை உருவாக்குறாங்க. ஆத்மா இரு புருவத்துக்கு மத்தியில ஒளிரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அந்த நட்சத்திரத்தை எப்படி பக்தி செய்யறது? பகவானை பத்தி யாருக்குமே தெரியல, ஆனா ஆத்மாவை பத்தி தெரியுது. ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்றாங்க, சரீரம் விட்டுட்டா யாராவது. அப்ப ஆத்மான்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆத்மா 2 புருவ மத்தியில இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஆத்மாதான் இந்த சரீரத்து மூலமா நடிப்பு நடிக்குது. ஆத்மாதான் டாக்டரா நடிக்குது, ஆத்மாதான் டீச்சரா நடிக்குது, ஆத்மாதான் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணுதுன்றது யாருக்குமே தெரியல. முதல்ல நீங்க தான் பூஜை செஞ்சீங்க, பெரிய பெரிய லிங்கம் பண்ணீங்க. ராவணனை கூட பெரிய பெரிய உருவத்துல செய்யறாங்க. மனிதர்கள் சின்னதாக பிறகு பெருசாகிறாங்க. மனிதர்கள் பிறக்கும் போது எப்படி இருக்கு? சின்ன குழந்தையா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசாகுது. ஆனா ராவணன் எப்பவுமே என்ன பண்றாங்களாம்? பெருசாதான் காமிக்கிறாங்க. ராவணன்றது எந்த ஸ்தூல பொருள் கிடையாது, அது சூக்ஷ்மமான 5 விகாரங்கள். அந்த விகாரங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நாள் ஆக ஆக என்ன ஆயிட்டு இருக்கு? அதிகமாயிட்டுதான் இருக்கே தவிர குறையறது இல்லை. முன்னெல்லாம் இந்த தேக அபிமானம் இவ்வளோ இந்த அளவுக்கு இல்ல. அவ்வளோ நல்ல குணங்கள், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நல்ல குணங்கள் தான் இருந்தது. இப்பதான் அந்த தேக அபிமானம் அதிகமாயிடுச்சு. ஒருத்தரை பூஜை பண்ணோம், முதல்ல ஒருத்தரை தான் பூஜை பண்ணோம், பிறகு இன்னொருத்தரை பூஜை பண்ணோம், இப்படி அதிகரிச்சுக்கிட்டே வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? கல்லு, மரம், மனுஷனவே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆத்மா ரொம்ப தமோ பிரதானத்துக்கு வந்துருச்சு. புத்தியில சதோ பிரதானமா நம்ம எப்ப ஆனோம், பிறகு எப்ப தமோ பிரதானம் ஆகுறோம், இது எல்லாமே உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் அப்பா கொடுத்துட்டாரு. இந்த ஞானத்துல எந்த கஷ்டமுமே கிடையாது. தந்தை ரொம்ப சகஜமான ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப இந்த படிப்பினுடைய முழு சாரமே என்னன்னா, நான் ஆத்மா, பரமாத்மா தந்தையுடைய குழந்தை. ஆத்மா நான் என்ன பண்ணணும்? அந்த ஆத்மாவுடைய அப்பாவாகிய சிவ தந்தைய நான் நினைவு பண்ணணும், அவ்வளவுதான். இதுதான் இந்த படிப்போட சாரமே. இந்த பாடலும் உள்ளது. அதாவது கோடியில் சிலர், அதிலும் ஒருவர் மட்டுமே கோடியில் சிலரே சரியான விதத்துல தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு பாட்டு கூட பாடுறாங்களாம். தந்தையே அதை சொல்றாங்க. தந்தை எப்போதாவது அப்படிப்பட்டவரா என்ன அப்படின்னு அப்பாவே கேக்குறாங்க. அவர் தந்தையை அனைவரும் தெரிந்துள்ளாங்க. யார் யார் நம்ம அப்பா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த தந்தை ஏன் மறந்து விட்டார், இந்த தந்தை ஏன் நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பா. இதன் பெயரே ஒளிந்து பிடித்து விளையாடுற விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்பாவை கண்ணாமூச்சியா, கண்ணாமூச்சி, அது மாதிரி. அங்க ஹிந்தியில பூல் பூலையாவாம் அது பேரு. ஆமா ஆமா.
அப்போ அந்த ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாவை தெரிஞ்சுக்கிறோம், ஆத்மாவா நினைக்கிறப்போ. அப்புறம் நம்ம மறந்து சரீரத்துல அப்பா தான் நம்ம அப்பான்னு மட்டும் அதோட நின்றுறோம். அததான் அப்பா கேக்குறாங்க, ஏன் மறந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இரண்டு தந்தையரும் ஆஸ்தியை அவங்ககிட்ட இருந்தும் நம்மளுக்கு ஆஸ்தி கிடைக்குது. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து சிறிது ஆஸ்தி கிடைக்குது. நாளுக்கு நாள் முழுதும் அது குறைஞ்சு குறைஞ்சு எதுவுமே இல்லாம போயிருது. எதுவரை எல்லையற்ற தந்தை வரவில்லையோ அதுவரை வயிறுமே நம்மளுக்கு நிரம்புறது கிடையாது. வயிறு முழுவதும் காலியாய் போகுது. தந்தை வந்து வயிற்றை நிரப்புகிறாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏதேனும் பொறுத்து கொள்ளும் அவசியமே இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு நான் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறது பாபா மட்டும்தான். ஒவ்வொரு விஷயத்திலும் வயிற்றை நிரப்புகிறார். அனைத்து அனைத்து ஆசைகளையுமே நம்மளுக்கு வந்து பூர்த்தி செய்கிறார். திருப்தியான ஆத்மா ஆக்குறாரு நம்மள. எப்படி பிராமணர்களுக்கு உணவிடும் போது ஆத்மா திருப்தி ஆகி விடுகிறது, அத மாதிரி நம்மளுக்கு எப்பவுமே திருப்தியா இருக்கணும்னா அது அப்பா ஒரு ஆளு தான் நம்மளுக்கு செய்ய முடியும். அதாவது எவ்வளவு உலகத்துல வந்து யாராவது சரீரம் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு இது பண்ணுவாங்கல்ல, திதி கொடுக்கறது, திவசம். அதுப்பெல்லாம் தவசம் பண்றதுக்கு ஏன்னா பிராமணர்களை கூட்டு வச்சு சாப்பாடு படைக்கிறது, அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச யாராவது இறந்து போனவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அந்த பிராமணர்களுக்கு கொடுப்பாங்களாம். அப்ப வந்து என்ன ஆயிடுது, அந்த இறந்து போன ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு, திருப்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாபா சொல்றாரு. இப்போ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அப்படின்னு பாப்பா கேக்குறாங்க. ஆத்மாவின் எல்லைக்குட்பட்ட திருப்தி என்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி என்றும் இவற்றில் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. தந்தையை வந்து அறிந்து கொள்வதே இல்லை. திருப்தி ஏற்படுகிறது எனில் தந்தை சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆக்குகிறார். நீங்கள் அறிவீர்கள், நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தந்தையைத்தான் அனைவரும் நினைவு செய்றாங்க. ஆனாலும் சிலர் சொல்றாங்க, இதுவோ இயற்கையானது தானே, நாம் பிரம்மத்தின் ஒன்றி விடுவோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. தந்தை சொல்றாரு, பிரம்மத்தில் யாரும் ஒருவரும் ஐக்கியமாகிவிட முடியாது. அதாவது அத காற்றோட காற்றா கலந்துட்டாங்க, ஒளியோட ஒளியா போயிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது கிடையாது அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இது ஒரு முடிவில்லா நாடகம், சுற்றி கொண்டே இருப்பது. இதில் குழம்புவதற்கு சிறிதும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 4 யுகங்களின் சக்கரம் சுற்றி கொண்டு இருக்குது. அதே போலதான் மீண்டும் நடக்கும். திரும்ப திரும்ப அதே தான் நடந்துட்டு இருக்கு. தந்தை ஒருவர் தான், உலகமும் ஒண்ணுதான். வெளி மனிதர்கள் எவ்வளவு தலையை உடைத்து கொள்றாங்க இது புரிஞ்சுக்கிடாம அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அப்புறம் சந்திரனின் உலகம், நட்சத்திரங்களின் உலகம் இருப்பதாக நினைக்கிறாங்க. அது தனி ஒரு உலகம், இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு எவ்வளவு தேடுறாங்க, இங்கதான் இருக்கிறாங்க கடவுள் அப்படின்னு சொல்லி. சந்திரனின் பிளாட் நிலம் கூட வாங்குறாங்களாமா. இப்படி ஏதாவது நடக்குமா அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. யாருக்கும் பணம் வாங்குறேன்னா யாருக்கு காசு கொடுத்து வாங்குவாங்கன்னு கேக்குறாங்க. இதற்குத்தான் விஞ்ஞானத்தின் கர்வம் என்று சொல்றாங்க. அதாவது மீதி வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு அப்பாவே கேக்குறாங்க. முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது மாயையின் பகட்டு தானே அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கத்தை விட அதிகம் ஷோ காட்டுதாமா மாயையின் இது அலங்காரம் எல்லாமே. சொர்க்கத்தையே மறந்தே விட்டனர். அந்த அளவுக்கு அது ஜுகு ஜுகுன்ட்டு எல்லாத்தையும் மயக்கிட்டு இருக்குது மாயா அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கத்தில் அளவில்லாத செல்வம் இருக்குது. ஒரு கோவிலில் இருந்து எவ்வளவு செல்வம் எடுத்து போயிட்டாங்க. அதாவது பாரதத்துலதான் இவ்வளவு செல்வம் இருந்துச்சு. கஜானா மிக நிரம்பி இருந்தது. முகமது கஜினி வந்தார், கொள்ளையடித்து சென்றார். அரை கல்பம் நீங்கள் சக்தி நிரம்பியவராக இருந்தீங்க. திருட்டு போன்றவை எதுவுமே நடக்கல. ராவண ராஜ்யத்துல அப்போ கிடையாது. இப்போ ராவண ராஜ்யம் துவங்கின போதுதான் திருட்டு, சண்டை, கலவரம் முதலான எல்லாமே கஷ்டங்களுமே ஆரம்பிச்சிருக்கு. ராவணின் பெயர் இப்பதான் சொல்லப்படுது. மற்றபடி ராவணன் என்று
ஒருவரும் ஒரு தனி மனுஷன் கிடையாது. அதாவது விகாரங்கள் தான் என்ன பிரவேசம் தான், மனுஷனுக்குள்ள விகாரத்தின் பிரவேசத்தை தான் ராவணன் ராவணன். அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ராவணனுக்காக மனிதர்கள் என்னெல்லாம் செய்றாங்க, எவ்வளோ கொண்டாடுறாங்க. நீங்களும் தான் தசரா கொண்டாடுனீங்க. ராவணனை எப்படி எரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனீங்க. பிறகு நம்மளும் இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே பக்தியினுடைய எல்லா விஷயமும் பண்ணணும். பிறகு தங்கம் கொள்ளையடிக்க போறாங்க. என்ன இது? இவ்ளோ அதிசயமா இருக்கு. எப்படி ஆயிட்டோம் பாருங்க. பிறகு அந்த அளவுக்கு பூஜைக்குரியவரா இருந்தோம். இப்ப எவ்ளோ கீழான நிலையில ஆயிட்டோம். எவ் எவ்ளோ பூஜையெல்லாம் செஞ்சோம். ஏதாவது பண்டிகைனா எப்படிலாம் கொண்டாடிட்டு இருந்தோம். பக்தி மார்க்கம்னாலே ஒரு பொம்மை விளையாட்டு தான். அதுவும் எவ்ளோ சமயம் நடக்குதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆரம்பத்துல குழந்தைகள் நீங்க இவ்ளோ செய்யல. இப்ப ரொம்ப அதிகரிச்சிருச்சு. இப்ப எவ்ளோ மோசமான நிலை ஆயிடுச்சு. இவ்ளோ செலவு செஞ்சு சித்திரம் பண்றீங்க. இப்ப விநாயகர் சதுர்த்திக்குலாம் விநாயகர் எவ்ளோ செலவு பண்றாங்க. அந்த தெருவுல இருக்க எல்லார்கிட்டயும் காசு வாங்கி அவ்வளோ அழகா அந்த சித்திரத்தை உருவாக்குறீங்க. உருவாக்கி என்ன பண்ணிடும், கடைசியில போய் அந்த இதுல போய் கரைச்சிடுறோம். அப்ப எவ்ளோ பணத்தை வீணாக்குறீங்க பக்தியில. கோயிலெல்லாம் உருவாக்குறீங்க, லட்சக்கணக்கா செலவு பண்றீங்க. தந்தை எவ்ளோ அன்போட உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. நான் உங்களுக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுத்தேன். இப்ப அது எல்லாத்தையும் எங்க அப்படின்னு கேக்குறாரு. ராவண ராஜ்யத்துல நீங்க எதுல இருந்து எதுவாயிட்டீங்க? எப்பேற்பட்டவர்கள் நீங்க இப்ப எப்படி ஆயிட்டீங்க? அப்படி ஈஸ்வரனுடைய விதிப்படி இப்ப நீங்க ஈஸ்வரனுடைய என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இது மாயையினுடைய விதிப்படி இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப உங்களுடைய ஈஸ்வரனுடைய ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த ராஜ்யத்துல துக்கமே கிடையாது. ஈஸ்வரிய விதி, அசுர விதி, இது ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நம்பர் பிரகாரம் முயற்சி பண்றபடி உங்களுக்கு இப்ப எல்லாமே புரியுது. ஞான ஊசி யாருக்கு பாபா போடுறாரு அப்படின்னு கேக்குறார். பிராமணர்கள் நமக்கு தான். சிலருக்கு ஞான ஊசி நல்லா வேலை செய்யுது. சிலருக்கு எல்லாருக்கும் ஒரே இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகாது உடம்பு. அதே மாதிரி சில ஆத்மாக்களுக்கு ஞான ஊசி போடுறாரு பாபா, நல்லா வேலை செய்யுது. சிலருக்கு குறைவா இருக்கு. சிலருக்கு ஊசி உள்ள போறதே இல்ல, மருந்து வேலை செய்யறதே இல்ல. இது யாரு எப்படி இருக்காங்கன்னு பாபா தெரிஞ்சிருக்காரு. சேவையில தான் முழு ஆதாரமுமே இருக்கு. சேவை மூலமாக தான் தந்தை சொல்றாரு, இன்னாருக்கு ஊசி போடல, முழுவதும் சேவை செய்யறாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தெரியவே இல்லை. அப்ப இவங்களுக்கு எதுவுமே உள்ள போய் ஞானம் போனாதானே சேவை செய்வாங்க. அப்ப அந்த ஊசி வேலை செய்யவே இல்லைன்னு பாபா புரிஞ்சுக்கிறாராம். சிலருக்கு ஊசி எப்படி எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அது போல சேவை நல்லா பண்றாங்க. சிலருக்கு ஊசி போட்டவக்கான அறிகுறியே இல்ல, நோய் குணமாகவே இல்லை, அப்படியே இருக்காங்க. இப்ப ஞான மைய சத்குரு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அஞ்ஞான இருள் அழிஞ்சிருச்சு. பரமபிதா பரமாத்மா ஞானக்கடலா சுகக்கடலா இருக்காரு. ஆனா அவரை போய் கல்லுல மண்ணுல எல்லாம் இருக்கிறதா சொல்லிட்டீங்க. குழந்தைகள், உங்களுக்கு அவ்வளோ நிச்சய புத்தி இருக்கணும். என்னன்னா, எல்லையற்ற அப்பாதான் நமக்கு அவ்வளோ சுகத்தை கொடுத்தாரு. நீங்க எப்ப வரீங்களோ அப்ப நாங்க உங்களுடையதா ஆயிருவோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்பாவா நீங்க எப்ப வரீங்களோ அப்ப நாங்க உங்களுடையவரா மாறி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நடப்போம்னு சொன்னீங்க. அப்ப பக்தியில நீங்க தெரியாம இருந்தீங்க. இப்ப நான் கிடைச்சிட்டேன். இப்ப உங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன். இந்த கல்வியினுடைய நடக்கக்கூடிய பாவம் மீண்டும் திரும்ப இந்த ஞான கல்வி எப்ப கிடைக்குது? 5000 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குது. தந்தை 5000 வருஷம் கழிச்சு திரும்ப வந்துட்டாரு. அப்ப என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஆத்மாக்கள் நீங்க எல்லோருமே சகோதர சகோதரர்கள். மீண்டும் இந்த சரீரத்தை எடுத்து நடிப்பு நடிக்கிறீங்க. மனித சிருஷ்டி, அதாவது உலகம் கூட அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்த உயிரெல்லாம் வந்துட்டே இருக்குது. அப்போ மனிதர்களுடைய கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆத்மாக்களுக்கு ஸ்டாக்கா இருக்குதுல்ல, அந்த மாதிரி நடிகருக்கும் ஒன்று கூட குறைவாகவோ அதிகமாகவோ இருக்காது. அது மாதிரி இவை அனைத்தும் எல்லையற்ற நடிகர்கள் நம்ம எல்லாத்தையும் சொல்றாங்க. இவர்களுக்கு அனாதி முடிவில்லாத நடிப்பு பாகம் கிடைக்குது. இது அதிசயம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டீங்க. இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்தது. உங்களுக்கு படிப்பிக்கின்றவர் சுயம் ஞானக்கடல் தந்தைதான். மற்றும் அனைவரும் பக்தி கடல் ஆவாங்க. எப்படி பக்திக்கு மதிப்பு உள்ளதோ அப்படியே ஞானத்துக்கும் மதிப்பு இருக்குது. பக்தியில எத்தனை மனிதர்கள் ஈஸ்வரனாக தன்னைத்தான்
புண்ணிய புண்ணிய காரியம் செய்றாங்க. அதாவது ஈஸ்வரனுக்காக செய்றோம்னு சொல்லி நிறைய புண்ணிய காரியம்லாம் செய்றாங்க. ஏனெனில் வேத சாஸ்திரங்கள் இவை எல்லாம் அனைத்தும் பெரிதாக செய்றாங்க. ம், அதனால இப்போது குழந்தைகள், உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ம், எவ்வளவு விசாலமான புத்தி தேவை இந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு அப்பா சொல்றாங்க. உங்களுக்கு பார்வை ஒருபோதும் எவர் மீதும் செல்லாது. ம், நீங்கள் சொல்வீர்கள், நாம் இந்த ராஜா ராணி இவர்களை பார்க்க வேண்டும் என்று. நம்ம எல்லாம் சொல்லவே மாட்டோம், ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம மனசுல ம். நினைக்கிறோம். உள்ளத்தில் எந்த ஆசையும் ஏற்படுவதே கிடையாது. இவை அனைத்தும் அழிய போகிறவை. யாருடைய எண்ணம் உள்ளதோ அவை அனைத்தும் அழிய வேண்டியவை. யார்கிட்ட வயிறு என்ன இருக்கோ எல்லாமே அழிய ஆஹ் போகுது. அழிஞ்சிடும். ஸ்தூலமானது எல்லாமே. உம் வயிறு என்னவோ அதே 2 ரொட்டியை தான் சாப்பிட போகுது அப்படின்னு பாபா ம், சொல்றாங்க. ஆனால் அதற்காக எத்தனை பாவம் செய்யறாங்க. ம், இச்சமயம் உலகில் பாவமே பாவமாக இருக்குது. ம். வயிறு அதிகம் பாவம் செய்யுது. அந்த இந்த வயிறுக்காகன்னு பசிக்காக சொல்லியே தானே. ம், வயிறுக்காகன்னு சொல்லியே நிறைய பேரு ம். வேலையிலையும் கூட நிறைய பாவம் செய்யறாங்க. ஆமா. ஒருவர் மற்றொருவர் மீது பொய்யான குற்றங்களை சுமத்துறாங்க. பணமும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு பணம் மறைச்சு வைக்கிறாங்க. அரசாங்கமும் என்ன செய்ய முடியும். ஆனால் யார் எவ்வளவு மறைத்தாலும் மறைத்து வைக்க முடியாது. இப்போது இயற்கையின் பேராபத்து வர இருக்கிறது. மீதி சிறிது நேரம்தான் இருக்குது. பாபா சொல்றாங்க, சரீர நிர்வாகத்திற்காக எது செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. அதற்கு தடையே கிடையாது. ம், குழந்தைங்களுக்கு குஷி கரை கடந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ம், தந்தையும் ஆஸ்தியும் நினைவுல மட்டும் அது மட்டும் இருந்தா போதும். ம். தந்தையே முழு உலகத்திற்கும் உங்களை எஜமானராக ஆக்குறாரு. பூமி ஆகாயம் அனைத்திற்கும் நமக்கு சொந்தமாக்கி விட்டுறாரு. அவ்வளோ நம்மளுக்கு கொடுக்குறாரு. ம். எல்லைக்கு உட்பட்டது எதுவுமே இருக்காது. குழந்தைகள் புரிஞ்சிருக்காங்க, நாம் தான் எஜமானர்களாக இருந்தோம் என்று. பாரதம் அழியாத கண்டம் என்றும் நம்மளுக்கு அதுவும் ஒரு பாட்டாவே பாடுறாங்க. ம். அதனால குழந்தைகள், உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணும். எல்லைக்குட்பட்ட படிப்பில் கூட குஷி ஏற்படுது தானே. இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்டது. தந்தை கற்பிக்கிறார், அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்யணும். குழந்தைகள் புரிஞ்சுட்டாங்க, அந்த உடலுக்கான வேலைகளை எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதுல கஷ்டப்படுறது ஒண்ணுமே இல்லை. நம் ம். தந்தையிடம் இருந்து என்ன ஆசை அடைகிறோம், ம். எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் உள்ளது. அந்த வருமானம் அத பாபா என்ன ஆஹ் சொல்றாருன்னா, உலகத்திலயும் உடல் உழைப்பு அவ்ளோ குடுத்து, குடும்பத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க, மனைவிமார்கள் எல்லாம் அவ்ளோ குடும்பத்த பாத்துக்கிறாங்க. ஆனா அதுக்குன்னா உம் ஒரு பலனும் கிடையாது. உம் ஆனா இங்க உங்களுக்கு எவ்வளவு ஆஸ்தி கிடைக்குது. அந்த வருமானத்துக்கும் அரை இந்த கல்பத்துக்கு வருமானத்துக்கும். நம்மளுக்கு கிடைக்குது. ம். ஆனா ஆக்சுவலா பாபா சொல்லுவாங்க, 3/4 கல்பத்துக்கு நம்மளுக்கு உண்டாமா. ஆமா, ஆமா, ஆமா. உம் சுகம் 3/4 பங்கு சுகம், 1/4 பங்கு தான் துக்கம். ஆமா. அத பாபா நாமோ உடலுக்காக வேலை செய்து கொண்டு அங்கு சென்று தலையில் கிரீடம் உள்ளவராக ஆகிடுறோம். ம். எங்க சத்தியுகம் திரேதாயுகத்துலலாம். ஆமா. தந்தை கற்பிக்க வந்துள்ளார் என்றால் குழந்தைகளுக்கு குஷி இருக்க வேண்டும். அந்த வேலைக்காரர்களிடம் செய்து செய்து அந்த வேலைகள் அந்த உலகத்துல ஆஹ் இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே பண்ணுங்க. இதையும் ஆஹ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. உம் அதாவது இது பழைய இப்ப பழைய உலகம். ஆஹ் இது அழிவுக்காக எல்லா ஏற்பாடுகளும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதாவது உலகத்துல அப்படி காரியம் பண்றாங்க. எங்க பெரிய சண்டை எங்கேயாவது ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயம். இப்ப பாத்தீங்கன்னா கேரளால பாத்தீங்கன்னா திடீர்னு என்னாச்சு, நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. காலையில உம் எழுந்திருக்கும் போது எதுவுமே இல்லை. ஆமா. வீடு, குழந்தைகள், சொந்த பந்தம், சொத்து சுகம் எல்லாமே மண்ணுக்குள்ள போயிடுச்சு. அப்ப எப்பவுமே என்னது ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா இது உம் எல்லாமே டிராமா படி நடந்துதான் ஆகும். ஒண்ணுமே பண்ண முடியாது. கடவுள் செய்றாரு. இவ்ளோ கடவுள் இப்படி பண்ணிட்டாரே, இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே நான் பண்ணல. உம் நாடகத்துல இருக்கு. இன்னைக்கு உம் இல்லைனாலும் இப்ப நம்மளுடைய ஊரு, நம்மளுடைய ஏரியால எப்ப என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு இல்லைன்னா கூட உம் நாளைக்கு இது எல்லாமே விநாசம் ஆகணும். ஏன்னா இப்ப நீங்க கண்டிப்பா படிச்சிட்டு நடக்கும் இருக்கீங்க. அப்படிங்கிறாங்க. ஆமா. கவனமா இருங்கன்னு உம் சொல்றாரு. அடிக்கடி இந்த விஷயத்த உம் சொல்றாரு. அதுதான் பயம் வந்துரும்.
இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புது உலகம் அவசியம் கண்டிப்பா தேவை. ஏன்னா உங்களுடைய குணங்கள் மாறும்போது உங்களுடைய உலகம் கூட மாறணும். அப்ப இந்த அனைத்து விஷயங்களுமே உள்ளுக்குள்ள சிந்திச்சு பாருங்க. ஏன்னா பக்தி முடிஞ்சு இப்ப ஞானம் கிடைச்சிருச்சு, பாபா கிடைச்சிட்டாரு. நம்ம புது உலகத்துக்கு போறோம்னு நினைச்சு பாருங்க. அவ்ளோ குஷி வரும். பாபா இந்த ரதத்த எடுத்தாரு. எதுக்காக? இவருக்குன்னு எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஏன்னா இந்த பாபா கிடைச்ச உடனே என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன கிடைக்க போகுது? எல்லையற்ற ராஜ்யம் கிடைக்க போகுது. அத அடையறத விட்டுட்டு இந்த வைர வியாபாரத்த பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அப்ப அல்ஃபுக்கு அல்லாஹ் கிடைச்ச பிறகு இந்த அற்பமான விஷயத்த வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இறைவனே கிடைச்சிட்டாரு. எனக்கு இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி சொந்த பந்தம், தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அப்ப ஒரே அடியா என்ன பண்ணிட்டாரு? கூடவோ குறைச்சோ குடுத்து ஒரே அடியா எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. இப்ப பாபா அந்த பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாரு. அவங்க நிறைய அவங்களுக்கு வந்து அதிகமாவே என்ன பண்ணிட்டாரு? அவருடைய பங்கை குடுத்துட்டு எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு மிச்சத்தை குடுங்கன்ற மாதிரி வாங்கிட்டு ஒரே அடியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப சரீரத்தை கூட பாபாவுக்கு குடுத்துட்டாரு. நான் உலகத்துக்கே எஜமானன் ஆக போறேன். அதுவும் அநேக முறை நான் ஆயிருக்கேன். அப்ப அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு சுலபமா விட்டுட்டாரு. நீங்க உங்க வீட்டுல இருந்துகிட்டே உங்களை ஆத்துமானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க. அவ்வளவுதான். இந்த சின்ன விஷயம் தான் பாபா சொல்றாரு. நல்லது. பாபா இன்னைக்கு வரதானம் சொல்றாங்க. தீவிர முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனோரஞ்சிதத்தை மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடியவங்களா ஆகணும் அப்படின்னு அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுங்க. டபுள் லைட் ஆகணும். நான் சரீரத்தை தான் பார்க்கிறேன். ஆனால் சரியா இருக்கேன். சொல்லுங்க சிஸ்டர். நான் சரியாதான் இருக்கேன். ஆனா சன்ஸ்காரங்கள் நான் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் நல்லாதான் இருக்கேன் பாபா. ஆனா இந்த சன்ஸ்காரம், இந்த மனுஷங்க, இந்த வாயுமண்டலம், அப்ப இந்த சூழ்நிலைகள் ஏதாவது எனக்கு என்ன பண்ணுது? பந்தன துக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சிலர் சொல்றாங்களாம். சொல்லுங்க. அப்புறம் என்னவாக இருந்தாலும் தீவிரமான முயற்சியாளர்கள் அனைத்தும் விஷயங்களிலும் ஒன்றுமே நடக்காதது போல கடந்துடுறாங்க. பாபா மட்டும் நம்ம நினைச்சிட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியா கடந்து போயிருவோம். பாபா முரளியில சொன்னாங்க பாத்தீங்களா, இது யுத்த மைதானம் தான். யுத்த மைதானத்துல இருந்துட்டு எனக்கு இவங்க பிரச்சனை பண்றாங்க, அவங்க பிரச்சனை பண்றாங்க, என் கூட சண்டை போர் வருது அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? யுத்த மைதானத்துக்கு போறதே போர் புரியறதுக்காக தான், வெற்றி அடையறதுக்காக தான். நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரணத்தை காட்டி நம்ம அடுத்தவங்க மேல இது பழி சமக்க முடியாது. அத வந்து ஈஸியா கடந்து வரணும். அது ஞானம் அடையிற குழந்தைகளுக்கு அது ஈஸியா இருக்கும். அவர்கள் சதா மனோரஞ்சிதத்தை அனுபவம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஸ்திதியை பறக்கும் கலை அப்படின்னு தான் சொல்றோம். மேலும் பறக்கும் கலையில் அடையாளம் டபுள் லைட் ஆகிறது. அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் என்னது கலக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அப்போ ஸ்லோகன் சொல்றாங்க, ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்கும். பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு குணம் இருக்கு இல்லையா, பாபா சொல்லக்கூடிய தெய்வீக குணங்கள் அனைத்தையுமே, அப்புறம் பாபா சொல்றாரு, இப்ப நீ ஃபுல் முரளியில சொன்ன இந்த ஞானத்தின் விஷயத்த எல்லாத்தையுமே வெறுமன ஞானமா இல்லாம நம்மளுடைய சன்ஸ்காரமா மாத்திக்கணும். அது நம்மளுடைய சுபாவ சன்ஸ்காரமாவே மாத்துங்க. நம்மளுடைய தினசரி நடவடிக்கையில கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். கோபப்பட மாட்டேன்னு வாயால சொல்லக்கூடாது, அப்படிதானே? ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர்.